ஜனநாயகத்தின் 4ஆம் தூணான பத்திரிகையாளர்களுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எல்லாருமே ஏற்கனவே பழக்கமானவங்க தான், நம்ம ஊருக்காரங்க தான். ஏன்னா பல தடவை பல பேர் கேட்டாங்க, ஏன் இன்னும் நீங்கள் யாரையும் பார்க்கலன்ட்டு. ரொம்ப ஷார்ட் ஸ்பேன். எனக்கு வேட்பாளராக திரு மக்கள் செல்வர்கள் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அறிவித்தது 24 நீ 12 நாள் தான் ஆயிருக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த மண்ணின் மைந்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அனைவரையும் சந்தித்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து இந்த என்னோட டூர் பிளான் போடுறதுக்கு இந்த 12 நாள் தேவைப்பட்டது. அதனாலதான் முதல் வேலையாக உங்களை எல்லாத்தையும் சந்திச்சலான்ட்டு இந்த நடுவில் சில ஏரியாவுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். முதற்கட்டமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் செந்தில்நாதனாகிய என்னோட மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதிகள். ஏன்னா நாம திருச்சியிலே சுற்றிட்டு இருக்காரு, அதில் இங்கே என்னென்ன தேவைகள்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த 20 வருடங்களாக செய்ய தவறியது என்னங்கிறது தெரியும். அதே மாதிரி மக்களோட எதிர்பார்ப்புகள் தெரியும். அந்த வகையில தனிப்பட்ட முறையில எங்களோட மேனிஃபெஸ்டோ இது. இதை உங்கள் வாயிலாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். அதனாலதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் அனைவரோட கருத்துக்களையும் கேட்டு திரும்ப 12ஆம் தேதி ஒரு கம்பேக்டான ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்றது, தேர்தல் அறிக்கை. அது முழுமையடைந்தது. இது தனிப்பட்ட முறையில என்னோடது. இன்னும் அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் இருக்கும். இது ஏன் இதை இப்ப கொண்டு சேர்க்கிறோம்னா, ஒரு இடத்துக்கு போகும்போது பல விஷயங்கள் நம்ம தனித்தனியா பேசுறோம். உங்கள்ட்ட கொண்டு போது எளிதாக கொண்டு சேர்ப்பீங்கிற முறையில தான் இதை நான் ரிலீஸ் பண்றேன். அந்த இது இந்த தனிப்பட்ட என்னுடைய தேர்தல் அறிக்கையை எங்கள் தலைமை நிலைய செயலாளர், புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தொட்டியம் ராஜசேகர் அவர்கள் வெளியிட, முன்னாள் அமைச்சர் அதிமுக உரிமையும் வீட்டுக்குழு திரு முன்னாள் அமைச்சர் வெள்ளப்பள்ளி நடராஜன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் நான் கொடுக்கும் வாக்குறுதிகள் மேனிஃபெஸ்டோ கொஞ்சம் படிச்சிடுறேன், கொஞ்சம் ஷார்ட்டா ஸ்பீடா முடிச்சுட்டு. முதல்கட்டமாக மக்களை பாராளுமன்ற உறுப்பினரோ இந்த பாராளுமன்ற உறுப்பினரை மக்கள் அணுகுதல் எவ்வாறு வேண்டும்னா, கடந்த 20 வருடமாக பாராளுமன்ற உறுப்பினரை நான் பர்சனலா நானே சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதா நம்ம சந்திச்சது இல்லை. அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலத்தில் பலர் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவராக இருந்ததால் மக்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகினர். இம்மண்ணின் மைந்தனாக இருக்கும் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பிறகு மக்கள் எளிதில் அணுகக்கூடிய வகையில் நாடாளுமன்ற தேதிகளை தவிர்த்து மற்ற தேதிகள் மக்களின் குறைகளை தீர்க்க தொகுதியில் செயல்படுவேன். திருச்சி, புதுக்கோட்டை, கந்தரப்பேட்டையில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாடாளுமன்ற பிரதிநிதி அலுவலகம் அமைக்கப்படும். மேலும் வாரத்தின் 2ஆம் நாளான செவ்வாய்க்கிழமை அன்று மக்களின் குறை தீர்க்கும் நாளாக 6 அலுவலகங்களும் சுழற்சி முறையில் அனுசரிக்கப்படும். ஏன்னா நான் இங்க லோக்கல் உள்ள ஆளு தானே. என் பசங்க இந்த வரைக்கும் நான் தான் ஸ்கூல்ல விட்டுட்டு இருக்கேன். எத்தனை மணி ஸ்கூல்ல உட்காந்து வந்து ஆபீஸ்ல உட்காருவேன். இனிமே ஒண்ணு மாற போறது கிடையாது. தொடர்ச்சியா நம்ம சந்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முதல் வேலிட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மீட் பண்ணணும், பப்ளிக் நம்மள மீட் பண்ணணும். அடுத்தது ஐடி. நான் பேசிக்கலா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்ன காரணத்துக்காக சாஃப்ட்வேர் வேலையை விட்டுட்டு நான் இங்க வந்தேங்கிறதுக்கு என்னால என்ன முடியுங்கிறது தகவல் தொழில்நுட்ப பூங்கா. குறிப்பாக புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்கள்ல, சொல்லப்போன கந்தரக்கோட்டையில் உள்ள மாவட்டங்கள் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். பல பேர் இப்ப நான் என்னை முதற்கொண்டு பெங்களூர், சென்னை தான் நம்ம போறோம். 2009ஆம் ஆண்டு இதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி திருச்சியில வரும்போது, அப்ப உங்களுக்கு தெரியும், அப்ப மின்சார தட்டுப்பாடு ரொம்ப மோசமா இருந்தது. யூஎஸ்ல ரெசெஷன் இருந்தனால தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த ஒரு வருஷம் மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சோம். இதுக்கு காரணம் இங்க தகவல் தொழில்நுட்பம் ஐடி பார்க் இல்லாத காரணம் தான். எனவே நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் சுமார் 10,000 இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பயணிடும் வகையில் பல மெட்ரோ நகரங்களில் உள்ளது போல மென்பொருள் நிறுவனங்களை முன்மாதிரியாக கொண்டு திருச்சியிலும் புதுக்கோட்டையிலும் பெரும் பொருட்செலவில் ஐடி பார்க் மத்திய அரசின் ஆதரவோடு அமையப்படும். இது முக்கியமான காரணம் என்ன, கண்டிப்பாக மத்தியிலே 3வது முறையாக திரு மோடிஜி அவர்களின் ஆட்சி தான் அமைய போகிறது. அப்ப அதற்குள்ள இணக்கமாக உள்ள கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இது கண்டிப்பாக செய்ய முடியும். பசுமை பூங்கா உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்புடன் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பசுமை பூங்கா அமைக்கப்படும். இதில் முக்கிய அம்சமான பாலின சமத்துவத்தை முன்பெறும் மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். ஏற்கனவே இப்ப கார்பரேஷன் உதாரணத்துக்கு திருச்சியில பஞ்சப்பூர்ல ஒரு ஈகோ பார்க் இருந்தது. அதை இப்ப எடுத்துட்டு மார்க்கெட் போறதுக்கு நான் அப்ஜெக்ட் பண்ணிருக்கேன். தனிப்பட்ட மாவட்ட உறுப்பினரா ஒரு சிங்கிள் மேனா என்னால அப்ஜெக்ட் பண்ண முடியும் பண்ணிருக்கேன். ஏன்னா பசுமை பூங்கா உருவாக்குறது இட்ஸ் ஹியூஜ் டாஸ்க், ரொம்ப பெரிய வேலை. அது பசுமை பூங்கா அது திருச்சி போன்ற உஷ்ணமான இப்ப நம்ம பாக்குறோம் இந்த உஷ்ணமான பகுதியில பசுமை பூங்காங்கிறது உலக நாடுகள் எல்லாமே கட்டடங்களை அழிச்சிட்டு பசுமை பூங்கா உருவாக்குது. ஆனா நம்ம திருச்சியில அன்பார்ச்சுனேட்லி பசுமை பூங்காவை அழிச்சிட்டு மார்க்கெட் பண்ற வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் பண்ணோம். முதல் வேலையாக மக்களின் ஒத்துழைப்போடு, மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு அதை தடுத்து நிறுத்தி பூங்காக்களை உருவாக்குவோம். 3ஆம் இடத்தில் இப்பொழுது திருச்சி இருக்கு, தூய்மை நகர்ல. அதை
மூன்றாம் இடத்தில் இந்திய இருக்கும் தூய்மையான நகரமாக இருக்கும் திருச்சி மாவட்டம் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பிறகு குறைகள் செய்து முதலிடத்திற்கு தரம் உயர்த்தப்படும். இதில் முதற் காரணமான அதிகாரிகள், சமூக பயனாளர்கள் மற்றும் முதல்நிலை அலுவலர்களான தூய்மை பணியாளர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள். ஒரு மாமன்ற உறுப்பினராக பார்த்தோம்னா காலைல 5 மணிக்கு இந்த திருச்சிக்குள்ள இருந்து வேலை செய்யறது யாருன்னா தூய்மை பணியாளர்கள் தான். 6 மணிக்கு அவங்க கைரேகை வைக்கணும். 5 மணிக்கு வந்தாங்கன்னா சாயந்தரம் மதியானம் 2 மணி வரைக்கும் அவங்க தான் பார்ப்பாங்க. அவங்க இல்லைன்னா இந்த தூய்மை பணி நடக்காது. ஆனா அவர்களை எவ்வாறு வந்து கையாளுறதுங்க அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்சத்தில் அவர்களுக்குரிய அங்கீகாரம் முழுவதுமாக கொடுக்கப்பட்டு அவர்களின் திறமை உயர்த்தப்படும். முதல்ல அதுக்கப்புறம் கண்டிப்பா தூய்மையான நகரங்கள் பட்டியல திருச்சி முதலிடத்தில் கொண்ட ஸ்மார்ட் சிட்டி புதுக்கோட்டையை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன வசதிகளை உள்ளடக்கிய உள்கட்டமைப்புகள் கொண்டு வரப்படும். அதனைத் தொடர்ந்து கந்தர்வ கோட்டையிலும் ஸ்மார்ட் சிட்டியாக விரிவாக்க சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்படும். வணிக மேலாண்மை தமிழ்நாட்டின் 2வது சர்வதேச அந்தஸ்தை கொண்டுள்ளதாக திருச்சி விமான நிலையம் அமைந்துள்ளது. எனவே திருச்சி மாவட்டத்தில் ஏற்றுமதிக்கான சந்தை உருவாக்கப்படும். இதன் மூலம் அருகிலுள்ள 5 மாவட்டங்களில் இருந்தும் சிறு குறு தொழில் நிறுவனங்களும் மற்றும் தொழில் முனைவோரும் பயன்பெறுவார்கள். மேலும் கந்தர்வக்கோட்டையில் விளையும் முந்திரிகளை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அங்குள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும். திருச்சியின் அடையாளங்களில் ஒன்றான பல பெருமைகளை சுமந்து நிற்கும் காந்தி மார்க்கெட் 1868 துவங்கப்பட்டு 1334 விரிவாக்கப்பட்டு மகாத்மா காந்தி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 6.25 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட இந்த மார்க்கெட்டில் தற்போது 2000க்கும் அதிகமான சில்லறை தரைக்கடை வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர். பழமண்டி, வெங்காய மண்டி, வாழை மண்டி, உருளை மண்டி, மீன் மார்க்கெட் என பல்வேறு மொத்த மற்றும் சில்லறை வியாபாரம் செய்து வருகின்றனர். சில்லறை வியாபாரிகள் காந்தி மார்க்கெட்டை நம்பியுள்ளது தங்கள் வாழ்வாதாரம் உள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க காந்தி மார்க்கெட்டை மாற்றியமைத்து மாவட்டத்திற்கு வெளியே வைக்க திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. அதை நம்பியுள்ள வியாபாரிகளின் நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளது. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பிறகு என் தலையாய கடமையாக இதை தடுத்து இங்கேயே வியாபாரிகளின் வணிகத்தை மேம்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வேன். அதிகாரம் பகிர்தல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் கனவை நிஜமாக்கும் வகையில் மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்து சிக்கல்களை கணக்கில் கொண்டு திருச்சியை தமிழ்நாட்டின் 2ஆம் தலைநகரமாக முன்னிறுத்தி அதிகார பகிர்தல் மேற்கொள்ளப்படும். 2வது கேபிட்டலா இன்னைக்கே புரட்சித் தலைவர் வந்து திருச்சியை கொண்டாடணும்னு நினைச்சாரு. ஆனா அன்று அதே தீசக்தி கும்பல் தான் எதிர்த்தது. அதுக்கு தனிப்பட்ட காரணங்கள். ஆனால் நம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் இதற்காக மக்களை முன்வைத்து மக்களை கொண்டு இந்த திட்டம் கொண்டு வருவதற்கு முழு முயற்சியும் எடுப்போம் என்று இதன் மூலம் உறுதியளிக்கின்றனர். கோடை காலங்களில் ஏற்படும் நீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் தென்னிந்தியாவின் கங்கை நதியான காவிரியில் எனக்கு தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அதிகப்படியான தடுப்பணைகள் அமைக்கப்படும். மணல் கொள்ளையை தடுத்து காவிரி முற்றிலுமாக பாதுகாக்கப்படும். இது ஏன் இது எசென்சியல்னா காவிரி குண்டாரி வைகை திட்டங்கிறது எப்பயோ கொண்டாந்துருக்கலாம். இப்பவும் அது கொண்டாடாத காரணம் தனிப்பட்ட முறையில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா காவிரியில தண்ணி வந்துச்சுனாலே மணல் அள்ள முடியாதுங்கிறது தான். அது லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஏன் சொன்னா அதுதான் மெயின் இஷ்யூ. பல இடங்கள்ல நீ குடிக்க தண்ணி இல்லை. நேற்று கேம்பெயின் புதுக்கோட்டையில போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது சொல்றேன் 15 நாளைக்கு ஒரு தண்ணி வருது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம இயற்கை வளத்தை பாதுகாத்துட்டு அடுத்த கட்டங்கள் மேம்படுத்தலாம். இதைதான் என்னோட தனிப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக செந்திலான தனிநபரின் தேர்தல் அறிக்கையை கொடுக்குறேன். இன்னும் ஒரு வார சமயத்தில் கூட்டணி கட்சிகளில் எங்கள் கூட்டணி கட்சிகள் அனைவரின் ஒத்துழைப்போடு அவரின் கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு 12ஆம் தேதி போல முழுமையடைந்த கம்ப்ளீட்டட் ஒரு மேனிஃபெஸ்டோ உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன் சொல்லி இதன் மூலம் சொல்லிட்டு மையத்தில் இருக்காங்க அதை வெளியில கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க வெளியில கொண்டு போகணும் இங்க இருந்து எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை சார். அதே ரோடு தான், அதே மேம்பாலங்கள் ரொம்ப கம்மி. நம்ம பால்பனையில அதே பாலம் திரு அரங்கராஜன் குமராமலன் காலத்துக்கு பிறகு புதிதாக ஏதோ மேம்பாலங்கள் திருச்சியில வந்தது இல்லை. நம்ம இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்ப சிங்கப்பூர் சின்ன ஊர் தான், அதே ரோடுகள் தான், அதே மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கு. அது வேணுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் சார். வல்லுநர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு போட்ட ரோடுகளே இங்க சரியில்லை. நான் மாவட்ட உறுப்பினர் இருந்தனால சொல்றேன். இங்க டிராபிக் வருதுன்னு சொல்லி அங்க கொண்டு போறாங்க. பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு, ஹெவி வெஹிக்கல்ஸ் டெப்போ அங்க வரப்போகுது. இப்போ மார்க்கெட்டை வந்தா எப்படி வண்டி போகும்? நம்ம பஞ்சாபூர் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு காரணமே என்னன்னா டிராபிக் ஜாஸ்தியா இருக்குன்னு அங்க அனுப்புறோம். இப்போ மார்க்கெட்டை அதே இடத்துல கொண்டு வந்துருச்சா, இப்போ அங்க எப்படி சார் இம்பாக்ட்? நம்மளுக்கு தெரியும் அந்த டென்சிட்டி எப்படி அது தாங்கும் அந்த இடம். அது நேஷனல் ஹைவேஸ். இன்ஃபேக்ட் கேட்டதுக்கு கத்திப்பறா மாதிரி ஒரு பாலம் போடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் தனிப்பட்ட. பாலம் போடாம அந்த இடத்துல நீங்க வந்து வெஹிக்கிள் இதை குறைக்கவே முடியாது. அதுவும் சந்தேகமே கிடையாது. மேம்பாலம் இல்லாம ஒரு சேல் பஸ் ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணவே முடியாது. எப்படி இந்த பிரச்சனை வருது அங்க மெட்ராஸ் வந்து அதே மாதிரி ப்ராப்ளம்.
மார்க்கெட் சார், மார்க்கெட் ஷிஃப்ட் தான் பண்ணலாம். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார். அது நம்ம ஐஐடி வந்து கலை மேம்பாலம் வரலாம் கலை சார். அது மெயின் காரணம் இப்போ இருக்க கவர்மெண்ட், இப்போ ரூலிங் கவர்மெண்ட்ல இருக்க திரு நேரு அவர்கள் அந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை சுற்றி 100 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு. வேணா ரெக்கார்டோட நான் உங்களுக்கு மிக விரைவில் தரோம். அங்கே இருக்க லேண்டை 100 ஏக்கரை வாங்கிட்டு தான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டே அங்கே கொண்டு வராங்க. இதுதான் நேச்சர், இதுதான் உண்மை நிலவரம் கூட. அதுக்காக தான் இது வரைக்கும் போகாத பஸ் ஸ்டாண்ட் அங்கே போகுது. இன்னும் மிக விரைவில் தெரிஞ்சு டிடிபி அப்ரூவல் போட்டு அவங்க பிளான் போடும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடிமன பிரச்சனைங்கிறது மாநில அரசு சம்பந்தப்பட்டது. ஒரு ஆன்மீக இவர் சேகர்பாபு அவர்கள் டிபார்ட்மெண்ட்ல தான் அது இருக்குது. மக்களுக்காக தான் சார் கோயில் குளங்கள் எல்லாமே இருக்காங்க. இப்ப மாநில அரசு நினைச்சா பண்ணலாம். ஆனா மாநில அரசுகிட்ட வந்து இங்க உள்ள லோக்கல் எம்எல்ஏ திரு அவர்கள் பள்ளியாண்டியுமே வந்து அதை போய் வந்து இனிஷியேட் பண்றாரு. ஆனா அங்க உள்ளவங்க கேட்கல. அப்ப இவங்களுக்குள்ளரே வந்து நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி தான் கான்செப்ட் சார். இன்னொன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒரு ஃபேமான ஒரு எம்பி கடந்த 15 வருஷமா இங்க கிடையாது. மக்களை திரட்டி மக்களுக்காக போராடும் பொழுது அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே போய் ரோட்ல நிற்கும் போது அதோட இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும் சார். தனிப்பட்ட முறையில் எத்தனையோ பேர் பண்ணியிருக்காங்க. இது செயல்படுத்தக்கூடிய விஷயம். செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.